ஹாய் சிவாப்பா ஃபேமிலிஸ். இப்போ நாம் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ராயகோட்டையில் இருக்கிற சோமநாதேஸ்வரர் டெம்பிளுக்கு தான் போயிட்டுருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் போயிட்டு அப்பாவை விசிட் பண்ணி பார்த்துட்டு அவளோட அருளை பெற்றுட்டு வரலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கோயிலுக்கிட்ட ரீச் ஆகிட்டேன். நான் நினச்சேன் கோயில் ஓப்பனில் இருக்கணும், பட்டு ஓப்பனில் இல்லை. பரவாயில்ல, ஓகே வாங்க அப்பாவை வெளியே இருந்தாச்சு. நந்தி அப்பாவை பார்த்துட்டு அப்படியே சைடில் இருக்கிற மற்ற அப்பாவங்களெல்லாம் பார்த்துட்டு போகலாம். லொக்கேஷன் எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவோட டெம்பிள் வந்து ராயகோட்டை லொக்கேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வந்து நந்தி அப்பாவை பார்த்தாச்சு. இப்போ நம்ம அப்பா கோயிலை சுற்றி இருக்கிற நந்தி, விநாயகர் அப்பா, முருகர் அப்பா, எல்லா சிலைகளும் பார்த்துட்டு வரலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கடைசியில் வந்து அப்போட அருள் கிடைக்கும். இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்பாவை சுற்றி இருக்கிற சிலையெல்லாம் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் பின்னாடி போயிட்டு நான் முன்னாடி வர்றதுக்குள்ளே என்னென்னு தெரியல, ஐயர் வந்துட்டார். நான் வந்து இதுக்கு முன்னே வரும்போது வந்து ஐயர் வரல, கோயில் க்ளோஸ்லேயே இருந்துச்சு. பட் அப்பா வெளியே வந்து கும்பிட்டு போயிட்டேன். பட் இந்த டைமில் இப்போ என்னென்னு பெரிய டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்கிற நந்தி சிலை எல்லாத்தையும் பார்த்துட்டு லிங்கங்கள் 5 லிங்கங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுதான் அந்த 5 லிங்கங்கள். நான் அப்படியே ஒரு லிங்கமாக பார்த்துட்டு அப்படியே அப்பாவுக்கு முன்னாடி நந்தி அப்பாவுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸு போகலான்னு போகும்போது ஐயர் பார்த்திங்கன்னா வந்துட்டார். நான் அப்போ வந்து ஓகே, நான் வந்ததுக்கு அப்பா ஓகே, இன்றைக்கி சந்தோஷமாக நான் கோயிலுக்கு வந்தேன், அதுக்கேற்ற மாதிரி அப்பாவும் எனக்கு தரிசனம் தர ரெடி ஆகிட்டுன்னு நினச்சிட்டு ஓகேன்னு சந்தோஷப்பட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுதான் 2வது நந்தி பேர் லிங்கம். நந்தி பேர்லாம் எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் ஏதோ போர்டும் எதுவும் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ 4th டைம் தான் விசிட் பண்ணுறேன். அப்போ ராயகோட்டை பக்கம்தான், வில்லேஜ் தான். பட் ஆனால் விசிட் பண்ண முடியல. அப்பாவும் என்னை கூப்பிடலன்ற மாதிரி தான். ஆனால் இன்றைக்கி கூப்பிட்டாரு, அதனால தான் வந்து அப்பாவை பார்க்க முடிஞ்சிச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது 3rd லிங்கம். இது 4வது இருக்கக்கூடிய ஒரு லிங்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் என்ன அழகாக இருக்காருன்னு. பட்டு பெரிய விசேஷம், பெரிய ஃபங்க்ஷன் டைமில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணி பூஜை பண்ணுவாங்க போல் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரியல, நீங்கள் யாராச்சும் ராயகோட்டில் இருந்தால் நீங்கள் பார்த்துருந்தீங்களா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்போல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நந்தி லிங்கமும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்பாவோட அருள் இன்றைக்கி கிடைச்சிருக்கும் போல் எனக்கு. அதனால தான் வந்து அப்பா வந்து விசிட் பண்ண முடிஞ்சு. நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உள்ள கோயிலில் அப்பாவுக்கு நடக்கிற அபிஷேகம், தரிசனம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பாவோட அருள் வேணும்னா மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அப்பாவை சுற்றி, அப்பாவுக்கு பின்னாடி சைடில் எல்லாம் அப்பாவை சுற்றி இருக்கக்கூடிய கோயில், லிங்கங்கள், சிலைகள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன்ஸ் மோர் சொல்கிறேன், இது மட்டும் இல்லை, இன்னும் வந்து பாருங்க ஐயர் வந்து வந்துட்டார். கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு அபிஷேகம் பண்ண ரெடி பண்ணுவார். தண்ணி எல்லாமே நான் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்ப் பண்ணட்டுமா? ஐயா நாங்கள் உள்ளே பேக் எடுத்துகிட்டு வரோமா? இல்லை ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் அந்த நம்ம அப்பாவோட ஆலயத்தோட ஐயர் ஃப்ரெண்ட்ஸ். நான் கேட்டதுக்கு ஐயா பேக் எடுத்துகிட்டு வரட்டுமான்னு கேட்டதுக்கு இல்லை ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஐயா ஓகே, அவருக்கு ஏதோ பிடிக்கலன்னு சொல்லிட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஐயா வந்து பூசாரி வந்து இப்போ தான் வந்து அப்பாவோட வாசலை வந்து திறக்கிறாரு. மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரியலாக சொல்கிறேன். அப்பாவோட அருள் வேணும்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம போயிட்டு உள்ள அப்பா வந்து பார்த்துட்டு அவரோட தரிசனத்தை வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து மெதுவாக அப்போ உள்ளே போகலாம். நான் வீடியோ எடுக்கிறது அந்த இயற்கை தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பட்டு நான் அவருக்கு தெரியாமல் தான் எடுத்தேன். லாஸ்ட்டாக நான் அவர்கிட்ட கேட்டேன், ஃபோட்டோ எடுக்கலாமா ஐயான்னு கேட்டேன்.
இல்லை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். பட் நான் இது அதுக்கு முன்னாடி எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா விநாயகர் முன்னாடி முருகர் அப்போ இருந்தார் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலோட கட்டமைப்பு இப்படி தான் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஐயா வந்து உள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே விளக்கு ஏற்றிக்கிறாரு.